அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பூசணி விதை. கருமுட்டையோடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக இருக்கு. ஸோ இது நிறைய நம்மளுடைய சித்த மருந்துகளிலும் சேர்க்கப்படுது. இந்த பூசணி விதையை நம்ம எடுத்துக்கிறதுனால கருமுட்டை வளர்ச்சிக்கு எந்த விதத்துல நன்மைகள் கிடைக்கும், நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஸோ பூசணி விதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல இருக்கக்கூடியது ரொம்ப நல்ல கொழுப்பு. குறிப்பா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், பியூஃபா மியூஃபான்னு நம்ம சொல்றோம். இந்த கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்துல கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது. அது கூட சேர்த்து ஹார்மோன் சுழற்சியும் சீர்படுத்தக்கூடியதாக இருக்கு இந்த பூசணி விதை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய புரதம். இப்ப புரோட்டீன் நிறைய இருந்தா மட்டும்தான் ஹார்மோன் சீராக இருக்கும். கருமுட்டையினுடைய வளர்ச்சி, அதனுடைய செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக இருக்கும். எந்த விதத்திலையும் அந்த கருமுட்டையினுடைய அழிவுக்கு காரணமாக இருக்காது. நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக இருக்கும். கருப்பை முட்டைப்பையுடைய தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கணும். இது எல்லாத்துக்குமே புரதம் தேவை. அந்த புரதம் இந்த பூசணி விதையிலிருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபைபர் இதுல அதிகமா இருக்கு. ஸோ பூசணி விதையில ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து வெயிட் லாஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பூசணி விதை ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயமாக இருக்கும். அதுக்கப்புறம் பூசணி விதையில வைட்டமின் இ சத்து அதிகமாக இருக்கு. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி விட்டமின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும், ஃபர்டிலிட்டி விட்டமின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அது வைட்டமின் இ சத்து தான். ஸோ பூசணி விதையில வைட்டமின் இ சத்து அதிகமா இருக்கிறதுனால வீக்கத்தை குறைச்சு நமக்கு கருக்குழாயில ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வராம கருப்பை பல்கியூட்ரஸ் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை வைட்டமின் இ சத்துக்கு இருக்கு. அது நமக்கு பூசணி விதையிலிருந்து கிடைச்சிருது. இதை தவிர்த்து அதுல ஜிங்க் சத்து இருக்கு. ஜிங்க் சத்து இருந்தாதான் கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கும். அதுவும் அதுல நமக்கு கிடைச்சிருது. அடுத்து செலீனியம் அதுல இருக்கு. அப்போ தைராய்டு ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி மெக்னீசியம் சத்து அதுல இருக்கு. தசைகளுடைய வளர்ச்சி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், மனம் ஆரோக்கியமா செயல்படுறதுக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கும், உங்க கார்டிசால் ஹார்மோனுடைய அளவு கட்டுப்பாட்டுல இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கிறது மெக்னீசியம் சத்து. அதுவுமே இந்த பூசணி விதையிலிருந்து நமக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி டிஎன்ஏவோட அமைப்பு, ஒரு கருமுட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சியில தான் பிரச்சனை. இன்னைக்கு பிசிஓடி பிசிஓஎஸ்ல கருமுட்டை எண்ணிக்கையில பிரச்சனை கிடையாது, அதனுடைய தரத்துல தான் பிரச்சனை. ஸோ நம்ம ஒரு எக்ரோ ட்ரைவல் பண்ணி முடிக்கிறோம் ஒரு ஐவிஎஃப்காக அப்படின்னா அதுல கருமுட்டையோட வளர்ச்சி சீராக இல்லை, அது உங்களுக்கு சரியான எம்ப்ரியோவா கன்வெர்ட் ஆகாது, அது ப்ராப்பரான எக்கா இல்லை அப்படிங்கும் பொழுது நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியறது இல்லை இல்லைங்களா? அந்த கருமுட்டையோடைய அமைப்பு நல்லபடியா இருக்கணும்னா, அதனோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா முக்கியமான ஒரு சத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காப்பர் சத்து. அந்த காப்பர் சத்து இந்த பூசணி விதையில இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்போ நமக்கு எப்போ பார்த்தாலும் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற உணர்வும் கூட இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போது என்னதான் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணாலும் நமக்கு பிடிச்ச உணவை பார்த்த உடனே சாப்பிட்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கிரேவிங் எல்லாத்தையுமே, உணவு ஆர்வத்தை எல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கக்கூடியது இந்த பூசணி விதையாக இருக்கு. இப்போ நமக்கு நிறைய பேத்துக்கு பிரெஸ்ட்ல பிரச்சனை, கர்ப்பப்பையில பிரச்சனை, கர்ப்பப்பையில ஒரு வெள்ளைப்படுதல் வந்துருச்சுன்னா அது கேன்சரா மாறிடுமோங்கிற பயம், இதெல்லாம் இன்னைக்கு சிறுவயது பெண்கள்கிட்டயே நம்மளால பார்க்க முடியுது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது இந்த பூசணி விதை. அப்போ இந்த பூசணி விதையில இவ்வளோ நன்மைகள் இருக்கும் பொழுது அதை எப்படி எடுத்துக்கலாம், எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று பூசணி விதையை ஒரு ஸ்பூன் அளவு ஊற வச்சு காலையில் எடுத்துக்கலாம். அல்லது அதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு
பொடி பண்ணியும் வச்சுக்கலாம். காலையில வெறும் வயித்துல ஒரு ஸ்பூன் வீதம் வெந்நீர்ல கலந்து எடுத்துக்கலாம். இது எந்த டைம்ல எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேலேருந்து 10th டே வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாரி எடுக்கும் பொழுது கருமுட்டையினுடைய வளர்ச்சி சீராக இருக்கும். குறிப்பா அந்த பிசிஓடி, பிசிஓஎஸ்ல ஓவியுலேஷன் கரெக்ட்டா நடக்கல, கருமுட்டையோட வளர்ச்சி ஆரோக்கியமா இல்ல, கருமுட்டை சரியா இல்ல, அதனால டோனர் எக் தான் போயிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தொடர்ச்சியா ஒரு 90 நாள் எவ்ரி மந்த் பீரியட்ஸ் ஆன 10 டேஸும் இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியும் சீராக இருக்கும். உங்க எண்டோமெட்ரியல் லைனிங்கும் ப்ராப்பரா இருக்கும். ப்ராப்பரான ஒரு ஃபர்டிலைசேஷனும் இம்ப்ளான்டேஷனும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.